கனடா மேலே மோகம் வரதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், யூஎஸ் தான் காரணம். அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுன்னா சம்திங் விச் இஸ் வெரி ஈக்குவலன்ட் டு யூஎஸ் பட் நாட் எக்ஸாக்ட்லி த யூஎஸ் அண்ட் the easiest way to get into US. Canada has the world's second largest landscape. Canada has every resources, but the only thing they don't have human resources. Particular program நடந்துட்டு இது பேர் express entry program. It started in 2015. I'm not talking about student visa, I'm not talking about PR, I'm not talking about investor visas, I'm not talking about parental visa. I'm talking about everything all inclusive, like 12 lakhs of a people. So ஒரு country ஒரு 12 lakhs of a people intake எடுக்கறனா what is the plan they will for? பெர்மனன்ட் ரெசிடென்ஸாக இருந்தால் நீங்கள் யூ டோன்ட் ஹாவ் டு வரி எனிதிங் பிகாஸ் இந்த வீசா வந்து இட் இஸ் கிவன் ஃபார் 5 years. இந்த 5 yearsல யூ ஹாவ் டு ஸ்டே தேர் ஃபார் 731 days. ஸோ இந்த மாதிரி டோட்டலாக பிஆர்ஆகவே நீங்கள் ஒரு 20 yearsஆக கனடாவில் இருக்க முடியும். இந்த 20 yearsல when you stay more than 3+ years you can apply for the citizenship. ஹோல் ஃபேமிலிக்கு ஃப்ரீ லைஃப் இன்சூரன்ஸ், ஹோல் ஃபேமிலிக்கு ஃப்ரீ லைஃப் மெடிக்கல், உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் 15 years ஃப்ரீ எஜுகேஷன், உங்கள் ஒய்ஃபு அங்கே வந்து படிக்கலாம், வேலை செய்யலாம், என்ன வேணால் பண்ணலாம். அண்ட் ஆடட் டு விச் உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் சேலரி கூட கொடுப்பாங்க. கனடாவில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களோட ஆவரேஜ் சேலரின்றது எவ்வளோ இருக்கும் அண்ட் அவங்க எதிர்பார்க்குற, அதாவது இங்கேருந்து ஒரு ஃபேசினேஷனில் போவாங்கல்ல, கனடா போயிட்டா நம்மளோட லைஃப் ஸ்டைல் நல்லா சூப்பராக செட்டில் ஆகிடணும். ஸோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்கே வந்து பூர்த்தி ஆகுது? இந்த கவர்மெண்ட் வில் ஃபிக்ஸ் சேலரி வேஜஸ்ன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ கனடாவில் வந்து நீங்கள் ஒரு ஆவரேஜாகவோ இல்லை மினிமலிஸ்டிக்காகவோ கனடாக்கு அப்ளை பண்ணுற வீசாக்கான ப்ராசஸும் ரொம்ப பெருசுன்றது நம்ம எப்போதுமே மக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்களில் போஸ்ட் போடுவாங்க, ஆல்மோஸ்ட் இட் டுக் மீ 6 months, ஒரு டைம் டியூரேஷனோட சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கு? ஆனால் நானே பார்த்துருக்கேன் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், 2 வாரத்தில் கனடா வீசா. நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், எனக்கே தெரியாது 2 வாரத்தில் எப்படி வீசா வரும்னு. போனோன்னு இவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்லாம் நினைக்காதீங்க. 10 பேர் பேசுங்க, 10 பேர்கிட்ட பேசினா மட்டும் தான் அதில் யார் பெஸ்ட்டுன்னு தெரியும். கம்பேர் பண்ணி பாருங்கள், இவங்க சொன்னது ஒன்றா. சில பேர் இந்த டாக்குமெண்ட் இல்லையா, நோ ப்ராப்ளம், நீங்கள் பே பண்ணுங்கள், நாங்கள் ரெடி பண்ணி தருவோம், நம்பாதீங்க. பெஹிண்ட்வுட்ஸ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவநீத். உங்களோட எதிர்நீச்சல். இன்னைக்கு நம்மளோட எதிர்நீச்சலில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ராம்குமார் அவர்கள் இருக்காங்க, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் AramVisas. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து அப்ராட் எஜுகேஷனை தாண்டி பெர்மனன்ட் ரெசிடென்ட்டாக கனடா போய் அங்கே செட்டில் ஆகணும் அப்படின்ற அந்த ஆசை இருக்குது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் எப்படியெல்லாம் மக்கள் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. திரு ராம்குமார் அவர்களோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் நவநீதன். நிறைய பேர் வந்து இன்னைக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஆசையில் பார்க்கும்போது முதல்ல வந்து வர்றது ஒரு 3 கண்ட்ரி தான். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இருந்தாலும் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் அப்கிரேடேஷன் வேணும் அப்படின்றதுக்காக யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த மாதிரியான ஒரு 4 கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட லிஸ்ட்ல வருது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கனடா. இந்த கனடா மேல இருக்கக்கூடிய மோகம்ன்றது ஏன் இவ்வளவு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக கனடா மேலே மோகம் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், யூஎஸ் தான் காரணம். பிகாஸ் யூஎஸில் வந்து அவங்க கேட் போட்டு ஷட் பண்ணிட்டாங்க. அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுன்னா ஸோ சம்திங் விச் இஸ் வெரி ஈக்குவலன்ட் டு யூஎஸ் பட் நாட் எக்ஸாக்ட்லி த யூஎஸ் அண்ட் தி ஈஸியஸ்ட் வே டு கெட் இன் டு யூஎஸ் பிகாஸ் பேக்டோர் என்ட்ரி ஃபார் யூஎஸ் இஸ் கனடா தான். ஸோ நீங்கள் சிட்டிசன் ஆஃப் கனடாவாக இருந்தீங்கன்னா யூ கேன் டைரக்ட்லி ஒர்க் வித் யூஎஸ் பை சைனிங் அ NAFTA அக்ரிமெண்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால கனடா கைப். அண்ட் சைமல்டேனியஸ்லி நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் வைஸ் கனடா ஹேஸ் தி வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் லேண்ட்ஸ்கேப். ஸோ அந்த லார்ஜஸ்ட் லேண்ட்ஸ்கேப்பில் த பாப்புலேஷன் தே ஹாவ் இஸ் வெரி வெரி லெஸ். அந்த லெஸ் பாப்புலேஷனில் பீப்புள் லைக் ஏஜ் கேட்டகரி, சம் ஒன் ஹூஸ் அபவ் 50, அதாவது ஒர்க்கிங் கிளாஸ் இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பாப்புலேஷன் தான் அதிகம். ஸோ கனடா ஹேஸ் எவ்ரி ரிசோர்ஸஸ் பட் த ஒன்லி திங் தே டோன்ட் ஹாவ் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஃபார் தட் பர்டிகுலர் ரீசன் தே ஹாவ் பிளென்டி ஆஃப் ரிக்வயர்மெண்ட்ஸ். அண்ட் இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு, இது பேர் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரோக்ராம். இட் ஸ்டார்டட் இன் 2015. ஸோ எனி இமிகிரேஷன் நார்மலி பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ எம் தேர் இன் தி இண்டஸ்ட்ரி ஃபார் லாங், they will follow for 5 to 8 years. But in the particular system 8 years of போயிட்டு இருக்கு. So it means they have plenty of resources. So by 2025 Canadian government have planned to give ஒரு 12 lakh invitation for multiple categories. I'm not talking about student visa, I'm not talking about PR, I'm not talking about investor visas, I'm not talking about parental visa. I'm talking about everything all inclusive, like 12 lakhs of a people. So ஒரு country ஒரு 12 lakhs of a people intake எடுக்கறனா what is the plan they will for? இந்தியாவுல இருந்து நிறைய பேர் வந்து கனடாக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. குறிப்பா வந்து இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட் அப்படின்ற அந்த கேட்டகரியில போய் அங்கே செட்டில் ஆகணுன்ற அந்த ஐடியா வந்து இருக்கு. நீங்க மேல சொன்ன காரணங்களா கூட இருக்கலாம்.
பட் ஆனால் இப்போ செட்டிலிங் டைம்ன்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ இந்த கண்ட்ரிக்கு போய் செட்டில் ஆகிறதுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு. ஸோ இந்த ரிசோர்ஸ் வந்து ஏன் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக பேசப்படுது அண்ட் ஒரு 40 லட்சம் 60 லட்சம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கு. இது ஏன்னு நினைக்கிறீங்க? பெர்மனன்ட் ரெசிடென்ஸாக இருந்தால் நீங்கள் யூ டோன்ட் ஹாவ் டு வரி எனிதிங் பிகாஸ் இந்த வீசா வந்து இட் இஸ் கிவன் ஃபார் 5 years. இந்த 5 yearsல யூ ஹாவ் டு ஸ்டே தேர் ஃபார் 731 days. அதாவது கண்டினியூஸ் கூட இல்லை, 5 வருஷத்தில் நீங்கள் 731 days நீங்கள் அங்கே தங்கிட்டீங்கன்னா யூ கேன் ரெனியூவல் திஸ் வீசா ஃபார் அகெயின் 5 years. ஸோ இந்த மாதிரி டோட்டலாக பிஆர்ஆவே நீங்கள் ஒரு 20 yearsஆக கனடாவில் இருக்க முடியும். இந்த 20 yearsல when you stay more than 3+ years you can apply for the citizenship. And in the PR visa is not only for you, it is for the husband, wife and their kids. And added to which the government என்ன கொடுப்பாங்கன்னா the visa is equivalent to citizenship தான். ஸோ ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா ஓட்டு மட்டும் போட முடியாது. முன்னாடி வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆர்மி நேவியில் டிஃபென்ஸ் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் நவம்பர் ஆஃப் 2022 கனடியன் கவர்மெண்ட் கிளியராகவே சொல்லிட்டாங்க, பிஆராக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆர்மி நேவி டிஃபென்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பெனிஃபிட் அதுதான் எல்லாத்துக்கும் தேவைப்படுறது. ஸோ இந்த பெனிஃபிட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபேமிலிக்கு ஃப்ரீ லைஃப் இன்சூரன்ஸ், ஹோல் ஃபேமிலிக்கு ஃப்ரீ லைஃப் மெடிக்கல், உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் 15 years ஃப்ரீ எஜுகேஷன், உங்கள் ஒய்ஃபு அங்கே வந்து படிக்கலாம், வேலை செய்யலாம், என்ன வேணால் பண்ணலாம். அண்ட் ஆடட் டு விச் உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் சேலரி கூட கொடுப்பாங்க. ஸோ அதாவது நீங்கள் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்க, அந்த வேலையிலேருந்து குவிட் பண்ணிட்டீங்க, இன்னொரு வேலை தேடுறீங்க, multiple interviews அட்டன் பண்ணுறீங்க, உங்களால் கிராக் பண்ண முடியல. ஸோ யூ ஹேவ் டு கோ டு த கவர்மெண்ட் அண்ட் சே தட் ஐ பீன் அன்வொர்க்கிங், ஸோ ஐ நீட் some assistance. The government will give you employment salary for both husband and his wife. ஒரு 50 to 60 lakhs ஆகுது ஒரு ஸ்டூடெண்ட்டாக போய் செட்டில் ஆகணும்னா. பட் கனடாவில் ஒரு ஃபேமிலியாவை மேக்ஸிமம் 3 to 4 lakhs தான். நான் மேக்ஸ் டு மேக்ஸ் சொல்கிறேன், விச் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் தி கன்சல்டன்சி சார்ஜஸ், கவர்மெண்ட் சார்ஜஸ், மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான், எல்லாமே சேர்த்து. அண்ட் சைமல்டேனியஸ்லி இது ஒன் ஷாட்டாக நீங்கள் பண்ணவே போகிறது இல்லை. எவ்ரிதிங் கோஸ் ஆன் ஸ்டேஜ் வைஸஸ் தான். அண்ட் சைமல்டேனியஸ்லி த பிக்கஸ்ட் அமௌண்ட் வந்து after you get confirmation from Canadian government or whichever government it is, அப்போதான் major sum of amount நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ அதனால் your money is not at stake. The only one condition அதில் என்ன இருக்குன்னா, சில பேர் போயிட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டு ஜாப் கிடைச்சிரும், சில பேர் 100 இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, ஜாப் கிடைக்காது. ஸோ அது வரைக்கும் நீங்களும் உங்கள் குடும்பமும் எப்படி நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க அப்படின்றதுக்காக கனடியன் கவர்மெண்ட் will ask you to show some fund proof. அதை வந்து நீங்கள் லிக்விட் கேஷாக காட்டலாம், இல்லை பிஎஃபாக காட்டலாம், இல்லைன்னா லோனாக மட்டும் காட்டவே கூடாது. ஸோ இட் ஹாவ் டு பி யுவர் ஓன் மணி, வேர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் போய் விட்ரா பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இது மட்டும் தான் கண்டிஷன், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் இருக்கும்போது ஏன் வந்து ஸ்டூடெண்ட் விசாலே போகணும்னு ஆசைப்படுறாங்க ஒன்று. ரெண்டாவது, இப்போது நிறைய பேர் இந்த ப்ராசஸ்லேயே போய் மாட்டிக்கிறாங்களே சார், லைக் போடுறாங்க, ரிஜெக்ட் ஆகுது, திருப்பி இங்கேருந்து திருப்பி போடுறாங்க, ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த ரிஜெக்ஷன் அண்ட் இந்த ஒரு விஷய சர்க்கிள்லே மாட்டிக்கிறதுக்கான காரணமாக எதை பார்க்கணும்? மேஜர்லி they don't find the right person to guide them. ஒன்று இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பண்ணணும்னா நீங்கள் மட்டும் எங்கள் மூலியமாக தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் கூகுள். ஸோ ஒன்லி திங் இஸ் யூ ஹவ் டு ஸ்பெண்ட் டைம். நிறைய பேர் எங்கள்கிட்ட வரதுக்கு ரீசன் என்னன்னா, பிகாஸ் இட் இஸ் ஆர் கப் ஆஃப் டீ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பண்ணலாம், நான் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல நீங்கள் பண்ணலாம். ஆனால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆகிட்டீங்கன்னா யூ ஹவ் டு டாக் டு மல்டிபிள் பீப்புள் ஆர் யூ ஹவ் டு கூகுள் அ லாட் அண்ட் யூ வில் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் தட். பட் எங்கள்கிட்ட வர டைம், பிகாஸ் வி ஆர் தேர் இன் த மார்க்கெட் ஃபார் லாஸ்ட் 5 years. ஸோ இந்த இதில் இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம கண்டிப்பாக முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் தானே, ஸோ யூ வில் கெட் தி இன்ஸ்டன்ட் ரெமெடி ஃபார் தி ப்ராப்ளம். நீங்கள் எங்கேயாச்சும் ஸ்டக் ஆனீங்கன்னா யூ வில் கெட் இட். அண்ட் பிஆர் இருக்குது, நிறைய பேருக்கு பிஆரும் தெரியும். பட் தே திங்க் தட் எனக்கு மணி ப்ராப்ளம் இல்லை, பட் ஐ வாண்ட் அ ஈஸி வே டு கெட் இன் டு கேனடா. ஸோ அந்த ரீசன்னால நிறைய பேர் ஸ்டூடெண்ட் வீசா அப்ளை பண்ணி ரிஜெக்டும் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸே நடந்திருக்கும். அதுக்கு காரணம் மிஸ்ரெப்ரசன்டேஷனாக கூட இருக்கலாம். ஆனால் வெரி லைட்டர் நோட் சார், இப்போ கனடாவில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களோட ஆவரேஜ் சேலரின்றது எவ்வளோ இருக்கும்? அண்ட் அவங்க எதிர்பார்க்குற, அதாவது இங்கேருந்து ஒரு ஃபேசினேஷனில் போவாங்கல்ல, கனடா போயிட்டா நம்மளோட லைஃப் ஸ்டைல் நல்லா சூப்பராக செட்டில் ஆகிடும், நம்ம வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைல் வந்து கனடாவில் மட்டும்தான் வாழ முடியும்னு சில பேர் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்கே வந்து பூர்த்தி ஆகுது? the government will fix a minimum salary wages னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ கனடாவில் வந்து நீங்கள் ஒரு ஆவரேஜாவோ இல்லை மினிமலிஸ்டிக்காகவோ ஒரு ஜாபுக்கு, நான் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த ப்ரொஃபைல், என்ன ப்ரொஃபைலுக்கு என்ன ஜாப்னு நான் பேச விரும்பல, பட் ஒரு ஆவரேஜாக the government will the employer would be able to give you 2,000 plus Canadian dollars. ஆவரேஜாக ஐம் டாக்கிங் அபவுட் ப்ளூ கலர் ஜாப், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஒயிட் கலர் ஜாப் அட் ஆல். அண்ட் எக்ஸ்பென்ஸ் டுவர்ட்ஸ் இதில் எக்ஸ்பென்ஸ் என்னென்னலாம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் இஸ் உங்களோட ரெண்டல். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் கனடியன் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, பிஆர் ஹோல்டரோ அதர் கண்ட்ரி பீப்புள் cannot buy
properties in Canada ன்னு சொல்லிட்டாங்க. So which is a good sign from the government that they don't want to have the living cost higher. They wanted it to be cheaper. ஏன்னா அப்போ ஆல்ரெடி அங்கே லிவிங் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு $10 கொடுத்து ஒன்று வாங்கினேன். ஆனா இந்த மைக்ரேன்ஸ் மாதிரி நிறைய பேர் வந்து இது வந்து $25 ஆற டைம் லோக்கல் பீப்புள் வில் ரைஸ் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் இல்லை. ஸோ டு சார்ட் திஸ் ஒன்லி கவர்மெண்ட் ஹவ் கம் அப் வித் சச் a thing that புதுசாக வரீங்களா ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகுங்க, ஃபர்ஸ்ட் வேலையில் செட்டில் ஆகுங்க, மேக் யுவர் லைஃப் பெட்டர் அண்ட் தென் யூ திங்க் அபவுட் பையிங் சம்திங் அண்ட் ஸோ தட் அப்போ தான் அந்த மார்க்கெட் ரேட்டுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். எல்லாருமே வந்தோன்னே நான் என் ஊரில் இருக்கிறது எல்லாத்தையுமே விற்று நான் இங்கே ஃபஸ்ட்டு வீடு வாங்கிடுறேன், காரை வாங்கிடுறேன், செட்டில் ஆகிறன்றது ஒரு பிரச்சனை. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் அண்ட் சைமல்டேனியஸ்லி வாட் வி கைட் ஆர் கிளைண்ட்ஸ் இஸ், நாங்கள் ஃபஸ்ட்டு டே 1 எங்கள் கிளைண்ட் எங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் இதுக்கு தான் குவாலிஃபை ஆகுறீங்கன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ஒரு எலிஜிபிலிட்டி ரிப்போர்ட் கொடுப்போம். ஸோ இட் இஸ் அ டீடைல்ட் ரிப்போர்ட் which will have close to 30 to 35 pages of report. ஒரு பர்சனல் அனாலிசிஸ் தான். ஸோ அதாவது எங்கள்கிட்ட எந்த கிளைண்ட் ஸ்டார்ட் பண்ணால் we don't say that நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க pay me so much let's start. No. என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் என்னன்னா நீங்கள் எப்படி குவாலிஃபை ஆகுறீங்க அதை ப்ரூவ் பண்ணுறது தான் என்னோட வேலை. ஸோ அதுக்கு தான் we give a detailed evaluation report. அந்த ரிப்போர்ட்லேயே we will give the entire history and entire piece in nuts of Canada. அதாவது லிவிங் காஸ்ட் என்ன, எந்தது மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே இருக்குது, உங்களோட ப்ரொஃபைலுக்கு என்ன டிமாண்ட் இருக்குது. அதாவது கனடாவில் வந்து 10 ப்ராவின்ஸ் 3 டெரிட்டரி, அந்த 10 ப்ராவின்ஸ் 3 டெரிட்டரியில் உங்களோட ப்ரொஃபைல் எங்கெங்கெல்லாம் டிமாண்டில் இருக்குது, மினிமம் வேஜஸ் எவ்வளோ, மீடியம் வேஜஸ் என்ன, ஹையஸ்ட் வேஜஸ் என்ன, ஈச் அண்ட் எவ்ரி திங் அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருவோம். அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா எந்த கிளைண்ட்டுமே they don't have to go to Google. Simple. So it will have each and everything. So இந்த மூலியமா we educate people and simultaneously இங்கிருந்து விசா சக்ஸஸ் ஆகி போகிறாங்க இல்லையா, போகிறதுக்கு முன்னாடி what we do is like we will give the local connections in country. எங்கள் மூலியமா முன்னாடி நிறைய பேர் போயிருப்பாங்கல்ல, ஸோ அவங்க போய் ஸ்ட்ரகிள் ஆகிருப்பாங்க. ஆனால் என்ன அதில் ஒரு அட்வான்டேஜஸ்னால் அவங்க இப்போ செட்டில் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நியூ கம்மராக வந்தால் என்னென்ன ப்ராப்ளம். நான் வந்து இங்கேருந்து என்ன வேணால் சொல்லலாம், நீங்கள் போங்க ஈஸியாக இருக்கும், அங்கங்கெல்லாம் ப்ராப்ளம். பட் ரியாலிட்டியாக யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் வர்றது வந்து இட் வுட் பி ரைட். ஸோ வி கனெக்ட் பீப்புள் டு தெம். ஸோ நாங்கள் எங்களோட சர்வீஸ் பெட்டராக இருக்கனால அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க போவோம். ஸோ மேஜர் ஆஃப் த பீப்புள் தே இன்வைட் ஃபார் மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் இன் கேனடா வேர் முடிஞ்சதுக்கெல்லாம் போவோம், முடியாததுக்கு வி வில் விஷ் ஃப்ரம் இயர் அண்ட் எவ்ரி திங். ஸோ இந்த மாதிரி கைட் பண்ணுறதுனால தே ஆர் நாட் சஃபரிங் மேஜர்லி. அண்ட் மோர் ஓவர் இப்போ ஒரு கல்ச்சர் என்னன்னா நாங்களே நிறைய பேர் சென்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் போகிற கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு தெரியாதவங்க யாரும் இருப்பாங்கன்னு இல்லை, உங்களுக்கு தெரியாதுன்னா நாங்கள் தெரிஞ்சவங்களை உங்களுக்கு காட்டி விடுறோம் அப்படின்றது தமிழ் மெஜாரிட்டி நாங்கள் ஆயிடுச்சு. அண்ட் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் போனோன்னே எனக்கு ஜாப் கிடைச்சிருமா, அது நான் எப்படி சொல்ல முடியும், கண்டிப்பாக முடியாது. இட் இஸ் பர்சனல். யூ ஹாவ் டு செல் யுவர் ஸ்கில்ஸ் டு an employer and get the job. ஸோ நிறைய பேர் ஸோ can you give a job assurance? நான் assurance சொன்னாவே I am fooling people because I am not sitting as an HR and gonna give you an offer letter. So you have to enhance your skills and simultaneously இது மேஜரா நான் வந்து இங்கே மேனேஜர் ரோலில் இருக்கேன். நான் கனடா போய் மேனேஜராக தான் வேலை செய்வேன். இந்தியன் மார்க்கெட்டுக்கு தான் மேனேஜர். கெனடியன் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு என்னாச்சு தெரியுமா? ஸோ இங்கே நீங்கள் என்ன தான் 10 வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சாலும் கனடா வில் or any English speaking it's not about Canada, even Australia, even US, they will consider you as a fresher only. நீங்க அந்த ஃப்ரெஷர் மாதிரி ஒரு இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணணும்னு நினைப்பீங்களோ அதை தான் கிராக் பண்ணுவீங்க. பட் அந்த ஒரு வருஷம் நீங்க அதை ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் இயர்லேருந்து உங்களோட ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் 11 years. இட்ஸ் நாட் 1 year. ஸோ இதுதான் கான்செப்ட். ஏன்னா இந்த ஸ்கில் செட்டை வச்சு தான் நீங்கள் ஒரு ஜாப் ஜாயின் பண்ணுவீங்க. பட் ஆனால் நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணது எதுவுமே கன்சிடர் பண்ண பண்ணுறாங்க. தே வில் see only your knowledge. அந்த 10 வருஷம் they give nothing. பட் ஒரு வருஷம் நீங்கள் தாக்கு பிடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ரெஸ்யூமில் 11 yearsன்ற மாதிரியே தான் இருக்கும். அண்ட் தே வில் ட்ரீட் யூ அஸ் தேர் ஓன் பீப்புள். அண்ட் கனடா பீங் வெரி பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்லி நேச்சர் கண்ட்ரி அண்ட் யூ நோ தி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இஸ் வெரி வெரி good person from the heart who helps migrant and நிறைய humanity factors ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால people love ஒரு craze towards Canada. ஸோ இப்போ இந்த கனடாக்கு அப்ளை பண்ணுற விசாக்கான ப்ராசஸும் ரொம்ப பெருசுன்றது நம்ம எப்போதுமே மக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்களில் போஸ்ட் போடுவாங்க, நான் கனடா ப்ராசஸ் போடுறதுக்கு நான் வந்து லிட்டரலாக வந்து நான் ஆல்மோஸ்ட் இட் டுக் மீ 6 months, ஆல்மோஸ்ட் இட் டுக் மீ 3 months இந்த மாதிரி ஒரு டைம் டியூரேஷனோட சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கு, அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத மக்கள் எங்கே லேக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு த கவர்மெண்ட் வில் ஹாவ் தேர் ஓன் ப்ரொசீஜர்ஸ். அந்த ப்ரொசீஜர்ஸ்க்கு ஒரு டேட்டுன்னு வச்சுருப்பாங்க. ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் நானே பார்த்துருக்கேன் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் 2 வாரத்தில் கனடா விசா,
நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், எனக்கே தெரியாது 2 வாரத்தில் எப்படி விசா வரும்னு. அண்ட் அதுவும் பிஆர் விசான்னு சொல்கிறாங்க. ஸோ பிஆர் விசாவோட ஒரு ஆவரேஜ் டைம் ஆஃப்டர் யூ ரிசீவ் இன்விடேஷன், அதாவது உங்களோட ப்ரொஃபைலை கனடியன் கவர்மெண்ட் பிக் பண்ணதுக்கப்புறம் தான் 6 months. பட் நிறைய பேர் அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, கெட் யோர் பர்மனன்ட் ரெசிடென்சி வித்தின் நெக்ஸ்ட் 6 months. அது ஃபேக், நம்பவே நம்பாதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் வர கிளைண்ட்ஸ்கிட்ட தெளிவாக சொல்லுது ஒன்று, கன்சிடர் 9 to 12 months. இஃப் 9 to 12 months உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா தென் திங்க் அபவுட் திஸ் ப்ராசஸ். அதுக்கு கீழே நடந்தால் இட்ஸ் குட் ஃபார் யூ அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் கம்பெனி லைக் அஸ். பட் இதை விட எக்ஸ்டெண்ட் ஆகிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் டோன்ட் திங்க் லைக் நான் 2 மாதம் 3 மாதம் 2-3 மாதத்தில் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட் விசா பண்ணலாம், டூரிஸ்ட் விசா பண்ணலாம், விசிட்டர் விசா பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ பிஆர் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் தே ஹேவ் சர்டன் ப்ரொசீஜர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபினிஷ் யுவர் IELTS, தென் யூ ஹேவ் டு டூ யுவர் ECA வேர் வி வில் சென்ட் ஆல் அவர் எஜுகேஷன் டாக்குமெண்ட் டு கனடா டு வெரிஃபை தட் நான் இந்தியாவில் படித்த ஒரு எஜுகேஷன் வந்து கனடியன் எஜுகேஷன் சிஸ்டம்க்கு ஈக்குவலன்சின்னு ஒரு ரிப்போர்ட். ஸோ தட் வில் டேக் அகைன் டைம் அண்ட் தென் வி வில் அப்லோட் யுவர் ப்ரொஃபைல் இன் டு எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூல். எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூல்லேருந்து கட் ஆஃப் பண்ணி, கட் ஆஃப்லேருந்து உங்களோட ஸ்கோர் இருந்தால் மட்டும் தான் இன்விடேஷன். ஸோ இன்விடேஷன் முடிச்சதுக்கப்புறம் தென் த ப்ராசஸ் கோஸ் ஆன். ஸோ அங்கே PCC கொடுக்கணும், நீங்கள் அதர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், அந்த ஃபண்ட் ப்ரூஃப், உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து, எம்ப்ளாய்டு லெட்டர்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் தே வில் ரிக்வெஸ்ட் யூ டு கோ ஃபார் மெடிக்கல். அதுக்கப்புறம் தான் இது வரும். ஸோ இட் வில் டேக் ஸோ மச் ஆஃப் டைம். யாராச்சும் வந்து நான் 3 மாதத்தில் பண்ணித்தரேன், காசு இவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. அதுக்கு பெட்டர் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எல்லார் கையிலுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லாருக்குமே ஃபோனை யூஸ் பண்ண தெரியும், கூகுள் பண்ண தெரியும். உங்களால் தமிழில் பண்ண தெரியலன்னா இப்போ கூகுளில் கூட ஏதாச்சும் ஒரு பட்டன் அமுத்தினீங்கன்னா வாய்ஸில் கூட ரெகக்னேஷன் ஆகி நீங்கள் கேட்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள். அண்ட் சைமல்டேனியஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு கன்சல்டன்சிக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் ஆஸ்திரேலியா, வி ஒர்க் ஃபார் US, வி ஒர்க் ஃபார் UK, வி ஒர்க் ஃபார் கேனடா. ஸோ எங்களுக்கு அந்தந்த கண்ட்ரி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்தந்த கண்ட்ரியோட இமிகிரேஷன் லாயர்ஸ் இருக்காங்க. ஸோ தெர் ஆர் 2 different டைப்ஸ் ஆஃப் ஃபார் ஆஸ்திரேலியன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாரா ஏஜென்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சாலிசிட்டர்னு சொல்லுவாங்க. மாரா ஏஜென்ட்ன்றவங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் தி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் இமிகிரேஷன் லாயர்ஸ். ஸோ அவங்கனால கோர்ட்டுக்கெலாம் போக முடியாது, நம்ம ஊர் நோட்டரி மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தே டோன்ட் கோ டு தி கோர்ட். அதே சாலிசிட்டர்ஸ்னா தே கேன் டூ திஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் தே கேன் கோ அப்பீல் ஃபார் த ஃபர்தர் ரெஃப்யூசல் ஆஃப் விசா, அந்த மாதிரி தான் அப்பீல் பண்ணலாம். அதே மாதிரி மாரா வந்து கனடாக்கு, அதே நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு, அதே நீங்கள் வந்து கனடாவுக்கு பார்த்தீங்கன்னா ICCRCA ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் சாலிசிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எந்த கன்சல்டன்சிலும் இந்த மாதிரி உங்கள் கன்சல்டன்சியில் இது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அப்படி இருந்தால் அவங்க பேர் என்ன, அவங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, அவங்களுக்குன்னு ஒரு கோடு இருக்கும். இதெல்லாம் இருந்தால் மட்டும் மோர்லி பண்ணுங்க. அண்ட் சைமல்டேனியஸ்லி நாங்கள் என்ன பண்ணோம்னா we are not just into B2C market, so we are also a bigger player in B2B market as well. So there are a couple of other consultancies across Middle East and as well as Bangladesh and as well as Sri Lanka. அவங்களோட பேக் போன், அதாவது கேஸ் ப்ராசஸிங் இருக்குது இல்லையா, ஃபைலிங்ஸ், இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். சேல்ஸில் நாங்கள் உள்ளவே போக மாட்டோம், ஒன்லி அவங்களோட files, because we are very very specialized in documentation on, because in the industry இருக்கிற டைம் இட்ஸ் லைக் we got it and we have our lawyer. So எங்களோட filing எப்படி போகும்னா we will do 3 to 4 level of verification, then only we will file the case and touch wood we don't have any rejection so far. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மார்க்கெட்டில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சார் நான் இப்போ இல்லை, ஐ மீன் ஆஃப் லேட்டாக ஒரு 6 to 10 years டைமில் எதுவும் பெருசாக நடக்கலை, பட் ஆனால் ஒரு 10-15 years முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சார் நான் காசு கொடுத்தேன், ஏஜென்ட் வந்து காணாமல் போயிட்டாங்க, காசை வாங்கிட்டு இது பண்ணிட்டு அபேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து முன்னாடி கேள்விப்பட்டுட்டு இருந்தோம், இப்போயும் அங்கங்கே கேள்விப்படுறோம். பட் கனடா மாதிரியான கண்ட்ரிக்கு வந்து கேள்விப்பட்டது ரொம்ப கம்மி. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம என்ன அதிகமாக கேள்விப்படுறோம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 50,000 ஆகிற இடத்துல 2 லட்சம் 2.5 லட்சம் 3 லட்சம்னு கேட்டு வாங்கிக்கிறது. ஸோ இதில் வந்து ஹையர் பிளேயர்ஸ் அண்ட் ஹையர் மார்க்கெட் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக மக்கள் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ எவ்வளோதான் ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் அதை உட்கார்ந்து கவனிக்கிற மக்களோட அறியாமைன்றது ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? உங்களை பொறுத்த வரைக்கும் அது அறியாமை, என்னை பொறுத்த வரைக்கும் அது லேசினஸ். வெரி சிம்பிள். பிகாஸ் எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா காசு கொடுத்தா எல்லாமே பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. பட் இல்லை, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ கோ ஆன் அ ஸ்டூடெண்ட் விசா ஆர் யூ கோ ஆன் அ PR ஆர் யூ கோ ஆன் அ இன்வெஸ்டர் விசா, ஃபஸ்ட்டு நீங்கள் தான் போகிறீங்க, உங்கள் ஃபியூச்சருக்காக தான் போகிறீங்க, உங்களோட எல்லாத்துக்காகவும் தான் நீங்கள் போகிறீங்க. அந்த ப்ராசஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கவே விரும்பலை. அதை பற்றி பிஃபோர் நாங்கள் வர கிளைண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் என்ன மட்டும் பார்க்காதீங்க, நீங்கள் போய் மல்டிபிள் பீப்புளை பாருங்கள், அப்போ தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் பெட்டர்ன்னு சொல்லுவோம். அண்ட் சைமல்டேனியஸ்லி அப்போ தான் தே வில் ஹாவ் அ பெட்டர்
எவாலுவேஷன் ஆஃப் கன்சல்டன்சி, ப்ராப்பர் கன்சல்டன்சி, யார் எதுக்காக சொல்கிறாங்க, யார் கரெக்டான பாத்தில் கைட் பண்ணுறாங்கன்னு ஒன்று தெரிய வரும். அண்ட் மோர் ஓவர், அதை முன்னாடியே நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி தான், எல்லாருனாலுமே எந்த இமிக்ரேஷன் ப்ராசஸ்னாலும் பை தெம் செல்ஃப் தே கேன் டூ. பட் அதுக்கு டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் எஃபர்ட்டும் போடணும். இல்லை இப்போ இருக்க என்னோட ஷெட்யூலில் வந்து என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, பிகாஸ் ஐ எம் ஸ்டக் வித் மை ஒர்க், ஐ எம் ஸ்டக் வித் மை அதர் பர்சனல் ஒர்க்ஸ் அண்ட் எவ்ரி திங், அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு மெஸ் மை ஃபைல்ஸ் அரௌண்ட். அப்போ சூஸ் த ரைட் பீப்புள். பட் போனோன்னு இவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்லாம் நினைக்காதீங்க. 10 பேர் பேசுங்க, 10 பேர்கிட்ட பேசினா மட்டும் தான் அதில் யார் பெஸ்ட்டுன்னு தெரியும். கம்பேர் பண்ணி பாருங்க, இவங்க சொன்னது ஒன்றா. சில பேர் இந்த டாக்குமெண்ட் இல்லையா, நோ ப்ராப்ளம், நீங்கள் பே பண்ணுங்க, நாங்கள் ரெடி பண்ணி தருவோம், நம்பாதீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ரைட் பார்த்து சொல்லாமல் ஒரு ஆல்டர்னேட் ஷார்ட்கட் மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்களோ, ஃபைண்ட் தெம், ஸோ கன்சிடர் தெம், தே ஆர் நாட் த ரைட் பீப்புள் ஹூ ஆர் நாட் ஜென்யூன் டு ஃபார் தெம்செல்ஃப் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் யூ. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஸோ யார் உங்களுக்கு அதிகமாக சொல்கிறாங்களோ தே ஆர் வெரி டிரான்ஸ்பரண்ட்னு என்னை பொறுத்த வரைக்கும். இவ்வளோதான் அப்படின்னு ஷார்ட்கட்டாக சொல்கிறாங்கல்ல, டோன்ட் ட்ரஸ்ட் தெம், பிகாஸ் தே டோன்ட் வாண்டட் யூ டு நோ. ஸோ இஃப் தே வாண்டட் யூ டு நோ, தே வில் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். இல்லை, ஏன் தே ஹாவ் டு ஹைட் தி இன்ஃபர்மேஷன். ஸோ கடைசியாக ஒரு கேள்வி, இப்போ இந்த ப்ராசஸை, இந்த விசா ப்ராசஸை எவ்வளோ சிம்பிளிஃபைடாக அரம் விசாஸில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் அட் த சேம் டைம் கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்னது வந்து, இப்போ நான் ஒரு கஸ்டமராக இல்லை ஒரு கேண்டிடேட்டாக பிஆர் அப்ளை பண்ணணுன்னு வரேன்னா நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்பேன், நீங்கள் சொன்ன எல்லா ஃபேக்டர்ஸும் நான் கேட்பேன். இப்போ அதுக்கான பதில் நீங்கள் என்ன கொடுப்பீங்க? நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போது என்னோட பிஆர் செட்டிலிங் டைம், அதாவது இப்போ நான் போட்டால் எத்தனை நாளைக்கு அப்புறமா எனக்கு கிடைக்கும்? roughly 9 to 12 months. 9 to 12 months. Yes. Okay. அது அதிகமாகவும் ஆகலாம். Yes. Okay. So இப்போ இதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் லெவல்ஸ் ஆஃப் கிளியரிங், அதாவது இப்போ நீங்கள் என்னென்ன லெவல் தாண்டி, அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் இந்த ஒரு 2 monthsல நடக்கும், இல்லை ஒரு 3 monthsல நடக்கும், இல்லை இதுக்கான ப்ராசஸ்ன்றது என்ன மாதிரி இருக்கும்? See, for example, once you start the process, the first thing வந்து நீங்கள் IELTS டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிக்கு போகிறோம், நான் இங்கிலீஷ் பேசுவேன், நீங்கள் பேசலாம், அவர் கூட பேசலாம், பட் கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும் நீங்கள் இங்கிலீஷ் பேசுங்க? ஸோ we need a record for that. ஸோ அதுக்கு நீங்கள் IELTS ஒரு எக்ஸாம் இருக்குது. இட் இஸ் அன் இங்கிலீஷ் டெஸ்ட் which is conducted by IDP. ஸோ இதில் வந்து பேசிக் இங்கிலீஷ் தான். ஸோ இதில் வந்து லெவல்ஸ் இருக்குது, CLB level 6, 7, 8, 9 இருக்குது. இதில் நீங்கள் எவ்வளோ அதிகமாக ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபீசிபிலிட்டி உங்களுக்கு. கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியான ஃபீசிபிலிட்டி. வெரி சிம்பிள். ஸோ இதை ஹரிபரியாக பண்ணாதீங்க. டேக் டைம், பிகாஸ் டேக் 2 to 3 months ஆஃப் டைம், நோ ப்ராப்ளம். ஏன்னா சைமல்டேனியஸாக we are going to do education credential assessment. So அது will take at least 2 to 3 months of a time. So இந்த ரெண்டுமே ஒரு 2 to 3 months டைம் ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கேருந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூல் போகிறதுக்கு ரஃப்லி 15 days மேக்ஸிமம். அங்கே திருப்பி கனடியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சிஆர்எஸ் கால்குலேஷன் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அது பேர் கனடியன் ரேங்கிங் சிஸ்டம். நம்ம இன்ஜினியரிங்லாம் போவோம், ஒரு டைம் கவுன்சிலிங் போக சொல்லுவாங்க. அதாவது இந்த கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு இந்த காலேஜில் சீட்டு, இந்த கட் ஆஃப் இல்லை உங்களுக்கு கம்மியாக இருந்தால் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு காலேஜ் லிஸ்ட் வரும். இதே மாதிரி தான் கனடியன் கவர்மெண்ட் 1200க்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த 1200க்கு எவ்ரி 15 days they will fix a கட் ஆஃப். அந்த கட் ஆஃபோ அதை விட ஹையராக இருக்கவங்களுக்கு இன்விடேஷன் தருவாங்க. இந்த கட் ஆஃப் கம்மியாக இருக்கா, so you have to wait until your cutoff to come. So கனடாக்கு போகிறதுக்கு you have 67 different programs where you can get in. ஸோ நீங்கள் மொத்த கனடாக்கும் அப்ளை பண்ணலாம். இல்லை பட் நம்ம ஊரில் ஸ்டேட்னு சொல்கிறல, அவங்க ப்ராவின்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 10 provinces and 3 territories அவங்க தனித்தனியாக ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அதை வந்து PNP ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ரீஜனல் ப்ரோக்ராம் இருக்குது, முனிசிபல் ப்ரோக்ராம் இருக்குது, கம்யூனிட்டி ப்ரோக்ராம் இருக்குது, அட்லாண்டிக் இமிகிரேஷன் ப்ரோக்ராம் இருக்குது, அட்லாண்டிக் இமிகிரேஷன் பைலட் ப்ரோக்ராம். இதை சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் இந்தியாவுக்கு அப்ளை பண்ணலாம். இந்தியாவுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகலைன்னா தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகலையா சென்னைக்கு அப்ளை பண்ணலாம். சென்னைக்கும் நீங்கள் குவாலிஃபை ஆகலையா நுங்கம்பாக்கத்துக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு வழியில் நீங்கள் குவாலிஃபை ஆகினீங்கன்னா யூ கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் டைம் ஃப்ரேம், ஃபார் எக்ஸாம்பிள் சஸ்காச்சுவன்னு ஒரு ப்ராவின்ஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே டேக் மினிமம் ஆஃப் ஆஃப்டர் யூ ரிசீவ் யுவர் இன்விடேஷன் தே வில் டேக் 8 months டு கிவ் யூ ரெஸ்பாண்ட். ஸோ அந்த மாதிரி கேசஸில் என்ன ஆகும், 1.5 to 2 years ஆகும். ஸோ உங்களோட ஜாப், உங்களோட கண்ட்ரோலபிலிட்டி எது வரைக்கும் இருக்கும்னா எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கும் அண்ட் சைமல்டேனியஸ்லி மற்ற ப்ரோக்ராமில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. த ரெஸ்ட் இஸ் ஆல். ஸோ நான் டைம் ஃப்ரேம்னு நீங்கள் எதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இன்விடேஷன் வந்துச்சுல்ல, அங்கேருந்து தான் சைமல்டேனியஸ்லி த டைம் ஃப்ரேம். அங்கேருந்து நீங்கள் மினிமம் ஒரு 4 to 6 monthsன்னு வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. ஸோ இப்போ போகும்போதே எனக்கு வந்து ஜாப் ஆஃபர் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஜாப் ஜாயின் பண்ணணுன்னா ஹெச்ஆர் வந்து எல்லாமே உங்களை ஆன்லைனில் வந்து எல்லாமே பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ஆன்லைன்லேயே தரேன், ஆன்லைன்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. நடந்துச்சு, பேண்டமிக்கில் மட்டும்தான் நடந்துச்சு. பட் மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்கன்னு, தே வாண்டட் யூ டு ஃபிசிக்கலி கம் அண்ட் மீட் தெம். ஸோ இந்தியாவிலேருந்து உங்களுக்கு ஒரு ஜாபோடு நீங்கள் கனடா போகணும், அதாவது பிஆரில், விச் இஸ்
99.99% இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன். அங்க போய் பார்ட் டைம் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். ஸோ பார்ட் டைமுக்கு உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லவே இல்லை. நீங்கள் வீக்லி வந்து 20 hours ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபுல் டைம் ஜாப்னா 40 hours. ஸோ வீக்லினா நீங்கள் 20 hours ஒர்க் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் வந்து போயிட்டு ஃப்ரீலான்சிங் ஜாப் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸாக இருப்பாங்க, ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து தே ஆர் அ குட் கோடர், தே ஆர் அ டெவலப்பர். ஸோ மல்டிபிள் ஸ்கில்ஸ் இருந்து தான் எல்லாருமே போகிறாங்க. அந்த ஸ்கில்ஸை எப்படி உங்களோட ஃபுல் டைம் ஜாப், பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியுமா, எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் விசாவில் போயிட்டு என்னால் அங்கேயே ஒரு லைஃப் ஸ்டைலை உருவாக்கிக்கிட்டு என்னால் அங்கேயே ஒரு பிஆர் வாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கண்ட்ரிலையுமே ஒரு ஸ்டூடெண்ட் விசான்னு கொடுக்குறது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 years கோர்ஸ்ன்னு பண்ணிட்டீங்கன்னா 2 yearsக்கு சில கண்ட்ரிஸ் 1 year போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பர்மிட்னு சொல்லுவாங்க, இல்லை 2 years போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பர்மிட்னு சொல்லுவாங்க. இப்போ கனடாவே நான் சொல்கிறேன். கனடாவில் என்னென்னா நீங்கள் 2 years நீங்கள் வந்து எஜுகேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு ப்ராவின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என் கண்ட்ரியில் வந்து என் ப்ராவின்ஸில் வந்து நீ ஸ்டூடெண்ட் விசா பண்ணிட்டேன்னா நீ டேரெக்டாகவே பிஆர் அப்ளை பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ப்ராவின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ 1 year எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு நீ இமீடியட்டாக 2 years எஜுகேஷன் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் பிஆர், அங்கேருந்து 3 வருஷத்தில் சிட்டிசன். ஸோ ஒரு கேட்வே ஃபார் யோர் பிஆர் ஸ்டூடெண்ட் விசா தான். ஸோ அதனால தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஏஜாக இருக்கிறவங்க கூட ஸ்டூடெண்ட் விசா போகிறதுக்கு ஒரு உள்ள இருக்க ஒரு ஆக்சுவல் காரணம் இதுதான். ஸோ ஈஸியஸ்ட் ரூட்ல போகலாம் அப்படின்றதுக்காக தான் அப்படி போகிறாங்க.